ஜெபத்தை கேட்டு நம்மோடு ஆண்டவர் பேசுவதற்காக நன்றி. குமாருக்கு நன்றி. சண்டே கிளாஸ் பிள்ளைகள் 3 வயது இல்லையா சூரிய வந்திருக்கிறேன். ஓ அப்படி சாரி மறந்துட்டேன். சரி, இதுவும் நல்லது தான். கொஞ்சம் கம்மியாக இருக்க, கொஞ்சம் சேர்ந்து இருக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற சத்திய வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்றால் உண்மையாய் மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையாய் நீ மனம் திரும்பும்போது இது நிமித்தமாக நான் உன்னை சகல விதமான உமக்கு செலுத்த வேண்டிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நான் உனக்கு செய்வேன், பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை மனம் திரும்பின ஒரு ஜனங்களுக்கு, மனம் திரும்பின ஒரு குடும்பத்துக்கு, மனம் திருந்தி வாழ்கிற ஒரு மனிதனுக்கு கர்த்தர் செய்ய வேண்டிய சகல நன்மைகளும் அவர் செய்ய விரும்புகிறார். அவர்களை கர்த்தர் பெருக வேண்டும் என்று பெருக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். மனம் திருந்தாத எந்த ஜனங்களும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, அவங்களுடைய முதல் பாயிண்ட் என்னென்னா, தேவனுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டாங்க, பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க, கைவிடப்பட்டவர்களாக இருப்பாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் அவங்களுடைய ஜெபம் எந்த விதத்திலும் மனம் திருந்தாத ஜனங்களுக்கு அவங்களுடைய ஜெபம் வெறுமையாய் போகும். எந்த விதத்திலும் கர்த்தர் அவங்கள உயர்த்தவும் மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார், மேன்மைப்படுத்தவும் மாட்டார். இது நமக்கு எல்லாருக்கும் வசனத்தின் ஆதாரத்தோடு தெரியும். அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு முன்பாக கனி கொடுக்க வேண்டும். அப்போ மனம் திருந்த வேண்டும் என்றால் நம்ம அழுகையோடு உபவாசத்தோடு நம்ம புலம்பலோடு ஆண்டவருடைய சமூகத்தில் என்னதை ஜெபிக்க வேண்டும். இதுதான் வசனம். அப்போ எனவே மனம் திருந்துகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, சகல விதமான ஒரு ஆசீர்வாதத்தின் பாதுகாப்பு அந்த குடும்பத்துக்கு வைத்திருக்கிறார். எனவே யோவேல் என்ற பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சின்ன தீர்க்கதரிசி யோவேல் நிமித்தமாக தேவன் வெளிப்பாடு கொடுத்திருக்கிற வார்த்தை 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அது 2வது வசனம் 12-13 எடுத்தவங்க மட்டும் வாசிங்க. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று யார் சொல்றாரு? ஆண்டவரே நமக்கு சொல்றாரு. அப்போ இப்பொழுதே உங்கள் இருதயத்தோடு, புரியுதுங்களா, உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்தோடு மனம் திரும்ப வேண்டும், மனம் திருந்த வேண்டும், திருந்தி வாழ வேண்டும். இன்றைக்கி நம்மளுக்கு நம்மளும் ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம மனம் திருந்தாமல் எத்தனையோ காரியங்கள் நமக்குள்ளே இருக்கதா இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்களேன். மனம் திருந்தாத காரியங்கள் ஆண்டவர் உங்களை வசனத்தின் பிறார் பேசியிருப்பார், நிறைய காரியங்களை குறித்து பேசியிருப்பார், நிறைய வெளிப்பாடு கொடுத்துருப்பார். உங்களுக்குள்ள ஒரு ஜென்ம சுவாபங்கள் இருக்கலாம், நமக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன விட முடியாத பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். அது ஆண்டவர் பல விதத்தில் வசனத்தின் மூலிமா மற்றவர்கள் மூலிமா ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நமக்கு சுட்டி காட்டி அதை திருந்தி வாழ்வதற்காக நமக்கு என்ன செஞ்சிருப்பார்? கற்றுக் கொடுத்திருப்பார், ஆலோசனை கொடுத்திருப்பார். ஆனால் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? அதை ஏற்றுக்கொள்ளாமல் கடின இருதயத்தோடு நம்ம சில சமயம் அதை ஸ்லாக்னஸாக கூட ஏற்றுக்கொண்டாலும் கூட சில சமயம் பின்பற்றாமல் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? சில வேளையில் அசால்ட்டாக நம்ம விட்டுருப்போம். அப்போ இது நிமித்தமாக, மனம் திருந்தாத ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நம்ம என்ன செய்வோம்? பல விதத்தில் நம்மளுடைய கோரிக்கைகளை எடுத்து வச்சாலும் தேவன் அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டார்? 100% கேட்க மாட்டார். அப்போ மனம் திரும்ப வேண்டும் என்றால் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று யார் சொல்றா? ஆண்டவராக இயேசு சொல்றார். ஆண்டவரே சொல்றார் மனம் திருந்தி வாழன்னு சொல்லி. அப்போ நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, என்ன சொல்றாரு? உங்கள் வஸ்திரத்தை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழிக்க வேண்டும். எவ்வளோ ஒரு பெரிய பாரம் பார்த்தீங்களா அவருக்கு? உங்கள் வஸ்திரத்தை கிழிச்சு உட்காரதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கிழிச்சிட்டேன்னா என்ன செய்வீங்க? மீண்டும் ஒரு வஸ்திரத்தை தூக்கி உள்ளே போட்டுக்குவீங்க. சரிங்களா? இது கிழிஞ்சு போனால் போயிட்டு போது இன்னொன்று மாட்டிக்கலான்னு. இருதயத்தை கிழிச்சா இன்னொரு இருதயம் கிடைக்குமா? உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க, அண்ணாலே போல அப்படின்ற மாதிரி இருதயத்தை ஊற்றி. அப்போ உங்கள் வஸ்திரத்தை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாக கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்.
உங்களை அழைத்த தேவனாக கர்த்தரிடத்தில் மனம் திருந்துவதற்கு திருந்தி வாழுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்புங்கள். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஒருவேளை உங்களுக்குள்ள மனசு இறுக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவன் உங்களுக்கு கிருபை அளிப்பார். அல்லேலூயா. நீடிய சாந்தமும் மனதுருக்கமாக இருக்கக்கூடிய தேவன் அவர் என்ன செய்வார்? உங்கள் மேலே கிருபையின் ஆவியை ஊற்றுவார். கிருபை என்றது என்னது? ஒரு ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ உங்கள் வஸ்திரத்தை அல்ல, உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன செய்வார்னா, நீங்கள் அப்படிப்பட்ட உங்கள் இருதயத்தை பார்த்து கர்த்தர் என்ன செய்வார்னா, உங்களை மென்மேலும் உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கிருபை அளிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள நீடிய சாந்தமுள்ள தேவன் ஆகிய கர்த்தர், நீங்கள் மனம் திரும்பி அழுகையோடு புலம்பலோடு உபவாசத்தோடு இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? அவர் கிருபையாய் உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு இரக்கம் பாராட்டி உங்களை மேன்மைப்படுத்த அவர் விரும்புகிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவர் எதற்காக அந்த காரியத்தை சொல்கிறாரு? எந்த காரியத்துக்காக அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, உங்கள் குடும்பத்துக்காக மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுன்றாரு. இப்போ புரியுதுங்களா? கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இது சாதாரண வார்த்தை கிடையாது. நம்ம ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப மிக மிக கேர்ஃபுல்லாக கேட்கக்கூடிய வார்த்தை இது. இது ஏதோ யாருக்கோ சொல்கிறாங்க, யோவேல் காலத்தில் வாழ்ந்திருக்கிறவங்களுக்காக சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. வாழ்கிற இந்த காலங்களில் நமக்காக ஆண்டு பேசுகிறார். நமக்காக கர்த்தர் பேசுகிற வார்த்தை இது. என்றைக்கு ஒரு பரிசுத்த தேவ மனுஷன் தன்னுடைய இருதயத்தை தேவன் முன்னாடி சமூகத்தில் இறக்கி வைத்து அழுகையோடு புலம்பலோடு என் ஜனங்கள், நெகமியா இருதயத்தை ஊற்றி ஜெபித்தான். நெகமியா இல்லையா, தானியேல் ஜெபித்தா, எவ்வளோ பரிசுத்தவான்கள் ஜெபத்தை ஏறெடுத்ததாக நம்ம பார்க்குறோம். இருதயத்தை ஊற்றி எலியாவோட பாரம் பார்த்தீங்களா? இத்தனை தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகள், அடுத்த 400 தோப்பு தீர்க்கதரிசிகள் 400 பேர், பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர்கள், 850 தீர்க்கதரிசிகள் தேவன் அறியாத பாவத்தில் விக்கிரத்தை நிமித்தமாக நமஸ்கரிக்கிறார். எலியாவை ஒரே நபர் தான். எல்லா தீர்க்கதரிசியும் அழிச்சிட்டாங்க. ஒரே தீர்க்கதரிசி அந்த எலியா. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பாரம்? என்னுடைய ஜனங்கள், என் தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பாழாய் போவதற்கு காரணமாக இருக்கிறாங்க. அவங்க மனம் திரும்பணும். உண்மையுள்ள கர்த்தர் யார் என்று அறியணும்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? எலியாவே ஆவியினால் நிரப்பப்பட்டு எலியாவோட ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, எலியாவோட அந்த விசுவாச அறிக்கையை கர்த்தர் கேட்டு, அத்தனை தீர்க்கதரிசிகளும் கர்த்தர் தான் உண்மையுள்ள தேவனாக கிறிஸ்து என்று அறிக்கை செய்து அந்த எலியாவோட அந்த தேவன் என்ன செய்ய அக்னி போட்டு பட்சித்ததாக நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ராஜாக்கள் புஸ்தகத்தில். அது மாத்திரம் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா ஆகாப் ராஜாவை பார்த்துட்டிங்கன்னா அவனும் கர்த்தர் தான் உண்மையுள்ள தேவன் என்று அவனே சாட்சி கொடுத்தான். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நம்ம உபதேசம் எவ்வளோ சத்தியத்தை சொன்னாலும் கூட அவங்க எப்படி இருக்கிறாங்க? தேவனாக கர்த்தர் தான் உண்மையுள்ள தேவன் என்று அறியாமல் இன்னும் உலக மக்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கு பயந்து நடுங்கி கொண்டு வாழ்கிறார்கள். அல்லேலூயா. மனுஷனை பார்த்து எந்த மனுஷன் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு கண்ணி வருவிக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கண்ணி என்ன தெரியுமா? சோதனைகள். கைவிடப்பட்ட ஜனங்களாக மாறுவாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உண்மையுள்ள தேவனாக கர்த்தர். இந்த உலகத்தில் அவர்தான் சிருஷ்டிகர்த்தா. உலகத்தில் எல்லாரையும் உண்டாக்குனவர் அவர் தான். அதனால் அவர் உண்டாக்கின ஜனங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா பாழாய் போய் இருக்கிறார்கள். அப்படின்னா அவங்க இன்னும் ரட்சிக்கப்படாமல் கர்த்தர் அறியாமல் எத்தனையோ பாவத்திலையும் சாபத்திலையும் விழுந்து கிடக்கிறார்கள். எத்தனையோ பாதிக்கப்பட்ட வியாதியில் இருக்கிறாங்க. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பலவிதமான பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். விபச்சாரத்தில், வேசித்தனத்திலையும், மனம் திருந்தாத எத்தனையோ போதை பழக்கத்தில் எவ்வளோ நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம குடும்பங்களிலே உறவுக்காரர்கள், நண்பர்கள், நம்ம பார்க்குற இந்த சமுதாயத்திலேயே எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அதுதான் இல்லையா? அவங்களுக்காக நான் நிச்சயமாக பாரத்தோடு ஜெபிக்கிறவங்கன்னா அப்படி ஒரு பாரம் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த சபையை நோக்கி வருவாங்க. அதனால தான் இங்கே இந்திய தேசம் தமிழ் தேச மக்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி போட்டிருக்கு. உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஆத்துமா யாரோட விலையேறப்பட்டது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், மகன் இருக்கலாம், மகள் இருக்கலாம், எப்படிப்படி யாராக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் ஒரு நபர் பாவத்தில் மரித்து இருக்கிறாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்படாமல் மரிச்சாங்கன்னா அவங்களோட ஆத்துமா பல ஆயிரக்கணக்கான வருஷம் பாதாளத்தில் என்ன ஆகும்? வேதனையுள்ள ஸ்தலத்தில் போய் சேருவாங்க.
அப்போ அவங்க மட்டும் நான் எப்படி இருந்தால் போகட்டும், வேதனைப்பட்டால் போதும் உங்கள் வீட்டில் நினைப்பீங்களா? உங்கள் அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், உறவுக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க. சமுதாயத்தில் எத்தனை ஜனங்கள் நமக்கு நண்பர்கள், உயிர் நண்பர்களாக இருப்பாங்க, எவ்வளோ நமக்கு பிரியமானவர்களாக எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களாம் நினச்சி பாருங்கள், கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவங்களோட ஆத்துமாக்கள் உத்தரவாதம் யார் தெரியுமா? இது அரசாங்கம் கிடையாது, நீங்களும் நானும் தான். ஜெபிக்கிற நீங்களும் நானும் தான் அவங்களோட ஆத்துமாவுக்கு உத்தரவாதம். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த நாட்களிலேயே அநேக பரிசுத்தவான்களுக்கு மத்தியில் ஜெபங்களை ஏறெடுக்க கர்த்தரை வைத்தார். நல்லா கவனிச்சிங்களா? இது கடைசி காலம். நம்ம குடும்பத்துக்காக பிரச்சனை வந்தால் உடனே பாஸ்டரை பார்க்கணும், உடனே தேவைகளுக்காக வந்து ஜெபிச்சா கர்த்தர் செய்வார் மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல, நம்ம ஆராதிக்கிற தேவன். என்றைக்கு ஒரு பரிசுத்த தேவ ஜனங்கள், என்றைக்கு தன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக என் ஜனங்கள் அழிந்து போகியிருக்கிறார்கள். எப்படி மொர்தெகாய் எஸ்தர் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, அங்கே 1:2 பார்த்தீங்கன்னா யூத ஜனங்களுக்காக என்ன செஞ்சாங்க? சாம்பலில் உட்காந்து என்ன செஞ்சான்? கதறி ஜெபித்தான் மொர்தெகாய். எஸ்தர் ராஜாத்தி, அரண்மனை ராணியாக இருக்கக்கூடிய அவ என்ன செஞ்சா? 3 நாட்கள் தன்னுடைய தாதி மாதர்களோடு இணைந்து உபவாசம் போட்டு ஜெபித்தா. ஒரு ராணியை தேவையா ஜெபிக்கிறதுக்கு? நினச்சி பாருங்கள், என் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள், நான் இந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு தேவையா? ஏன்னா ஜனங்கள் அழிக்கிறார்கள், ஜனங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், ஜனங்கள் மரணத்துக்கு நேராக கொண்டு போகிறார்கள். இந்த ஜனங்களோட ஆத்துமா தப்பி வைக்கப்படணும், அவங்க குடும்பங்கள் ஆசீர்வாதமாக பாதுகாக்கப்படணும். நினச்சி பாருங்கள், ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். நம்மளுடைய நேரம் உலகத்துக்கும் குடும்பத்துக்கு கொடுத்தது மீதமுள்ள நேரம் என் தேவனுடைய சமூகத்தில் குடும்பமாக உட்காருங்க, முடிந்த சபையில் வந்து உட்காருங்க. அதுக்காக தான் உபவாச ஜெபம் நம்ம வேறு எடுக்கிறோம். உபவாச ஜெபம் என்பது நம்ம சபைக்கு மட்டும் இல்லை, நம்ம சபையோட ஜனங்களுக்கு மாத்திரம் இல்லை, புரியுதுங்களா? எல்லா ஜனங்களுக்காகத்தான். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் ஒரு உங்களுடைய எல்லா லிஸ்ட்டு நாங்கள் வச்சுருக்கிறோம். எல்லாருடைய குடும்பத்தோட லிஸ்ட்டு நீங்கள் சந்தேகம் தான் நோட்டு நாங்கள் காண்பிக்கிறோம் பாருங்கள். சிறு குழந்தைகளோட ப்ராப்ளத்தை குறித்து, வாலிப பிள்ளைகளோட அவங்களோட பிரச்சனைகளை குறித்து, அதே போல் பார்த்தா குடும்பத்தில் உள்ளவங்களை குறித்து, குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன எங்களுக்கு தெரியும். ஒரு மேய்ப்பனு பக்கத்தில் இருக்கிற சபை மேய்ப்பருக்கு தெரியாது, லாங்கில் இருக்கக்கூடிய எந்த மேய்ப்பருக்கு தெரியாது. உங்களை நடத்துகிற உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதமாக இருக்கக்கூடிய அந்த மேய்ப்பனுக்கு தான் தன்னுடைய பிள்ளைகளோட நிலைமைகளையும் பிரச்சனைகளையும் எல்லாம் தெரியும். நன்றாக புரியுதுங்களா? இதை நீங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். சபை மேய்ப்பர் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு உத்தரவாதம். ஆக நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? சபை மேய்ப்பருக்கு மட்டுமல்ல, தேவனுக்கும் சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து செவி சாய்க்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். ஆக உங்களுடைய எல்லாருடைய ப்ராப்ளம்ஸ், எல்லாருடைய குடும்ப ப்ராப்ளம்ஸோட என்ன செஞ்சீங்க நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். உங்கள் தேவைகள் என்ன, உங்கள் பிரச்சனைகள் என்ன, சரீர பிரச்சனை என்ன, குடும்ப ஆசீர்வாதம் என்ன, ஆவிக்கிற வளர்ச்சி என்ன. நீங்கள் சந்தேகம் தான் நோட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பேரோட குடும்பத்தில் யார் யாரோட பேரெல்லாம் இருக்கிறீங்களோ, குடும்பத்தில் 4 பேராக இருந்தாலும் சரி, 5 பேராக இருந்தாலும் சரி, 2 பேராக இருந்தாலும் எல்லாரோட பேர் அதில் எழுதியிருப்போம். தினமும் என்ன செய்கிறோம்? தினமும் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். சரிங்களா? போன வாரத்துலேருந்து இந்த வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? தினமும். அதனால தான் உங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன எழுதி கொடுன்னு கேட்டோமா இல்லையா? இதெல்லாம் நாங்கள் எழுதி கொடுத்து ஒரு நோட்டில் வச்சுருக்கிறோம். வர நாட்கள் நல்ல லட்ஜரில் வச்சு செய்வோம். நீங்கள் ஒரு நாள் சாட்சி சொல்லுவீங்க. அப்போ பாருங்கள், உங்களுக்காக நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக உங்கள் குடும்ப ஆசீர்வாதமாக இருப்பதற்காக உங்கள் ஊழியக்காரர்களாக நாங்கள் 4 பேரும் இன்னும் குடும்பம் நீங்களும் வந்து ஜெபிக்கலாம், தப்பு கிடையாது. இணைந்து நாங்கள் தினமும் ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அறிவார். வேத சத்தியத்தை நிமித்தமாக பேசுகிறோம். இது பெருமைக்காக இல்லை, இஸ் எ டியூட்டி, எங்களுடைய கடமை, வேலை அது. புரியுதுங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், தேவ சமூகத்தில் நல்லா இருக்கணும். ஆனாலும் நீங்களும் ஜெபிக்கணும், எங்களோடு இணைந்து நீங்களும் ஜெபிக்கணும், எங்களோட போராடி நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ தான் ஒரு குடும்ப வளர்ச்சி, ஒரு சபை வளர்ச்சி. நீங்கள் உபவாசத்தோடு உட்காந்து ஜெபிச்சிங்கன்னா உங்கள் ஜெபத்தில் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படுவாங்க, எவ்வளோ பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது தப்பாக நினைக்காதீங்க. இப்போது இந்த பாருங்கள், அந்த தம்பி பேர் என்ன, சுரேஷோட அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு. நாங்கள் அன்றைக்கி நைட்டு போயிருந்தோம், மழைன்னு பாராமல் அந்த பாப்பா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். போனோன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு உட்கார வச்சு அவருக்கு தனியாக ஒரு என்ன செஞ்சோம், கவுன்சிலிங் கொடுத்தோம். பிரச்சனைக்கு உண்டானது அவங்க அப்பா அம்மாவை உட்கார வச்சு கொடுத்து நைட்டு எத்தனை மணிக்கு தெரியுமா இருந்தோம்? 9:50க்கு மேலே நாங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டோம். எங்களுக்கே கஷ்டம், பாவம். ஆனால் அவர் சத்தியத்தை சொன்னோம். இப்போ அவர் வந்திருக்கிறாரு. அவர் சொன்னவர் வந்து உட்காந்துருக்காரு பாருங்கள். அந்த ஆத்மா கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அவங்க அப்பா வந்திருக்கிறாரு. அவங்க அப்பா எப்போ பார்த்தாலும் நல்ல காவி உடையில் நல்ல பட்டையும் கொட்டமாக இருப்பார். புரியுதுங்களா? அந்த மகளோட மாமனார்
நல்ல ஒரு மகளை, சூப்பரான ஒரு மகள் அவருக்கு கிடைச்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இவங்களுடைய கண்ணீரின் ஜெபம் தான் அவங்க அப்பாவோட ரட்சிப்புக்கு கூட இருக்கலாம். அப்போ ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் ஒரு ரட்சிப்பு. பாருங்கள், நம்ம ஜெபித்திருக்கிறோம். அவங்க பேரண்ட்ஸுக்காக நாங்கள் பேரை சொல்லி எழுதி வச்சுருக்கணும் நோட்டில். சந்தேகம் இருந்தால் சுரேஷ் நீங்கள் பார்த்துட்டு போகலாம், சரிங்களா? பெருமைக்காக சொல்லலை. அப்போ அந்த ஜெபமாகப்பட்டது ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது. ஒரு பாவி குடும்பத்தில் மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? அந்த குடும்பம் சந்தோஷப்படுறதை காட்டிலும் தேவ ராஜ்யமே மகிமையான சந்தோஷம். ஏன் தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள் என் ராஜ்யத்தில் வரக்கூடியவர்கள். அல்லேலூயா சொல்லுமா? என் குழந்தை என்கிட்ட வரப்போகுது, என்னோட கூட எப்பவுமே இருக்கும். என்னுடைய மகிமையான அந்த பிரசன்னத்தில், என் மகிமையான அந்த ராஜ்யத்தில் என் பிள்ளை என் கூட இருக்கும் என்ற அந்த சந்தோஷம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தேவ தூதர்கள், பரிசுத்தவான்கள் அத்தனை பேர் என்ன செய்வாங்க? ஒரு பாவி மனம் திரும்பி வரும்போது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரும்போது அந்த பரலோகமே அவ்வளோ சந்தோஷப்படும். ஆனால் ஒரு குடும்பத்தில் மட்டும்தான் சந்தோஷப்படுவாங்க, முடிஞ்சால் நண்பர்கள் சந்தோஷப்படுவாங்க, சொந்த பந்தங்கள். ஆனால் ஒரு பாவி கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்பி வரும்போது, மனம் திருந்தி வரும்போது பரலோகமே சந்தோஷப்படும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அதனால தான் மனம் திரும்பலுக்கேற்ற நம்ம கனி கொடுக்கணும். நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, அந்த ஜெபத்துக்கு முதலாவது நான் மனம் திருந்தி இருக்கிறேனா? உங்களுக்குள்ளே தீர்மானம் தயவு செய்து எடுங்க. நீங்கள் என்ன ஆனாலும் சரி, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரிங்க, புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் கண்டிப்பாக வேணும்னா, உங்கள் தேவைகள் சந்திக்கணும்னா, ஆண்டோடைய சமூகத்தில் போய் நிற்கும்போது, நீங்கள் எந்த இடத்துல நின்னாலும் சரி, நான் முழுமையாக பர்ஃபெக்டாக ஆண்டு முன்னாடி நிற்கிறேன்னா என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நான் மனம் திருந்தாமல், எனக்குள்ள ஏதாவது ஜெபம் பண்ணாமல், வேதத்தை வாசிக்காமல், அதுக்கு முக்கியத்துவம் நான் கொடுக்காம, மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்காமல், தேவன் சொன்ன வசனத்தின்படி நான் வாழாமல், நான் அப்படி இப்படி ஏனதானமாக இருந்தேன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும் ஜெபத்துக்கு நமக்கு பதில் வராதுன்னு நல்லா தெரியும். உங்களுக்கு தாமதம் ஆகிறது காரணம் ஊழியக்காரரும் கிடையாது, மற்றவங்க கிடையாது, நம்ம ஆண்டவரும் கிடையாது, நம்ம தான். சில சமயம் நீங்கள் பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லலாம், ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணணும்னா, நான் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்க மாட்டார். ஏன்னா நம்ம இன்னும் மனம் திருந்தாமல் இருப்பதுனால தான். புரியுதுங்களா? மனம் திருந்தி நம்ம ஆண்டோடைய சமயத்தில் விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு கேட்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணும். தேவன் வாசம் செய்கிற இடம் அது பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, வேதாகமத்தில் பல இடங்களிலே ஜனங்கள் உண்மையாக மனம் திரும்பினதை சொல்லப்படுகிறது நம்ம பார்த்தோம். மனம் திரும்புதலை குறித்து சிலவற்றை வேதத்தின் அடிப்படையிலே நம்ம வாசிக்க கேட்போம். அதற்கு முன்பாக கவனிங்க, அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவோட புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர்கள் 120 பேரை குறித்து நம்ம மேலறையில் அவங்க ஜெபம் செய்ததை குறித்து நம்ம பார்க்குறோம். அதாவது பார்த்துட்டிங்கன்னா, அவங்க ஆக்சுவலாக பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது, அதாவது மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 40 நாட்கள் தன்னுடைய சீசர்களோட மற்றவர்களோட என்ன செஞ்சார்? மீண்டும் அவர்களை சீர்படுத்தி, பலப்படுத்தி, தகுதிப்படுத்தி, அவருக்கு அடுத்தபடியாக உலகம் முழுவதும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாகிய தேவனாக கர்த்தராக என்னுடைய வார்த்தையின்படி கட்டளையின்படி உபதேசத்தை அவர்களுக்கு பின்பற்ற கட்டளை கொடுங்கள். மத்தேயு 28:19 வாசிப்போமானால், 18 வாசிக்க தேவையில்லை. ஆனால் என்ன சொல்லப்படுகிறால், இதோ வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பறிந்த வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ நாம் கற்றுக்கொண்டது மட்டுமில்லை, நாம் கற்றுக்கொண்டது மற்றவர்களுக்கும் என்ன செய்யணும்? உபதேசம் பண்ணணும். அவர்களும் சீசராக்க வேண்டும், அவர்களும் தேவராஜ்யத்துக்கு கொண்டு வரணும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? எத்தனை தான் ஜெபம் பண்ணாலும் அவங்க கேட்க மாட்டாங்க பாஸ்டர், அவங்களுக்காக ஜெபம் பண்ணவே மாட்டேன். ஒரு சகோதரி அப்படி தான் இருந்தாங்க. ஏன் உங்கள் ஆத்துக்காருக்காக ஜெபிக்கலாமான்னு கேட்டால், அதை மட்டும் பேச்சு எடுத்தீங்கன்னா நாங்கள் கெட்ட கோவம் வர மாதிரி சொன்னாங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்? நல்ல காரியம் தானே சொன்னேன். இங்கே உங்கள் குடும்பம் பிரிஞ்சிருக்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம். அவங்க வீட்டுக்கார் பேர் சொன்னாலும் அவ்வளோ கோவம் வருது. அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருப்பாரோ ஒன்றும் தெரியல, பாவம். அவ்வளோ மனது காயப்படுத்தி வெறுப்பு. ஆனால் அவங்க சபைக்கு போகிறாங்க. எத்தனை வருஷம்? 20 வருஷமாக ஒரே சபையில் இருக்கிறாங்களா? 20 வருஷம் மேலே இருக்குது. பாசமாக சொல்ல, ஒரே சபையில் 20 வருஷமாக இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், மனம் திறந்தது. பார்த்தீங்களா? மனம் திறந்தவே இல்லை. அப்போ அவங்க ஜெபம் எப்படி ஆண்டவர் கேட்பார்?
அந்த குடும்பம், நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கவனிங்க, 20 வருஷம் இல்லை, 40 வருஷம், 50 வருஷம் ஆயுஸ் நாட்கள் நாளைக்கு முடிய போகுதுன்னா அது வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும். ரட்சிக்கப்பட்டாலும் ரட்சிக்கப்படாட்டியாக இருந்தாலும் சரி, அவங்க பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி, இன்னும் பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தமாக ஊழியம் செய்தாலும் சரி, அவங்களுடைய பேரை சொல்லி ஜெபிக்க வேண்டியது நம்ம தலையில் விழுந்த கடமை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? பரலோக ராஜ்யத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி யாராக இருந்தாலும் அவங்க ரட்சிக்கப்புக்கு ஏதுவாய் நம்ம ஜெபிக்கலைன்னா நியாய தீர்ப்பு நாட்டில் வேறு யாரும் கேட்க மாட்டாங்க, பாஸ்டர் கூட கேட்க மாட்டார் ஆண்டவர். சம்பந்தப்பட்டவங்களை யார் இருக்கிறாங்களோ, அந்த வீட்டில் யார் ரட்சிக்கப்புள்ள நடத்தினாரோ, யார் ஆண்டவர் தொட்டாரோ அவங்கள தான் கர்த்தர் கேட்பார். உன்னை ரட்சிக்கப்பட வச்சதே, உன்னை மனம் திரும்ப வச்சதே, உன்னை சபையில் அழைத்து வச்சது எதுக்காக தெரியுமா? உன் வீட்டை ரட்சிப்பதற்காக, உன் வீட்டில் இருக்கிறவங்களை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்காகத்தான். நம்ம என்ன செய்கிறோம்? ஆசை எவ்வளோ தடவை ஜெபம் பண்ணிட்டு அவங்களாம் கேட்க மாட்டாங்க, இனிமேல் பேச்சு எடுக்காதுருவாங்க. புரியுதுங்களா? ஆனால் ஆண்டவர் நியாய தீர்ப்பில் அதை கேட்பார். அந்த ஆத்துமா இடறி போகும்போது கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே பற்றி எறியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோன்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. சுவிசேஷம் நான் சொல்லலைன்னா எனக்கு ஐயோ, சொல்லிகிட்டே இருக்கணும். கேட்குறாங்களோ கேட்கலையோ, அவங்க கேட்கலன்னா ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். எப்பேற்பட்டவங்களும் கர்த்தர் மாற்றுவார். புரியுதுங்களா? நீங்களும் நான் உடனே யாரோ சொல்லிவிட்டு உடனே நம்ம இங்கே வரல. நமக்காக எத்தனை பேர் உபவாசம் போட்டிருப்பாங்க இல்லையா? ஏன் நமக்காக எத்தனை பேர் அழுதுருப்பாங்க, எத்தனை பேர் கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் நம்ம கிட்ட இருந்து திட்டு வாங்கியிருப்பாங்க, எத்தனை பேரை நம்மளும் உதச்சிருப்போம் இல்லையா? இருதயத்தை காயப்படுத்தியிருப்போமா இல்லையா? இன்றைக்கி இங்கே உட்காந்துக்கணும் சும்மா கிடையாது, அவங்க கிரயம் செய்த அந்த கண்ணீர் தான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. அல்லேலூயா. உங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டுடைய ராஜ்யத்தில் இருக்கணும். யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்ட கைவிடப்பட்ட அவங்க நிலைமை அவங்க புழுவாக துடிக்கும் போது பாருங்கள், ஒரு ஐஸ்வர்யவானுக்கு இருக்கக்கூடிய அந்த பாரம் கூட இன்றைக்கி நிறைய சபையில் இல்லை. எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் இந்த இடத்துல வேதனை உள்ள இடத்துல என்னை போல வேதனைப்படாதபடி அவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்புகளை நடத்தி பரலோக ராஜ்யத்துக்கு நேரம் கூட்டு போங்கன்னு அவங்க துடிக்கிறான். நரகத்திலிருந்து ஜெபிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கொடூரமான பாடுகளிலிருந்து ஜெபிக்கிறார், மன்னிப்பு பிச்சை கேட்டு கொடுக்குறாரு. ஆனால் இவன் நரக வேதனை, பயங்கரமான கொடூரமான நரக வேதனை கூட தன்னுடைய 5 சகோதரர்களுக்காக கெஞ்சி மன்றாடுகிறான். எத்தனையோ ஜப குறிப்பு சொல்கிறான், ஆபிரகாம்கிட்ட சொல்கிறான், லாசரை கூட்டிகிட்டு போக சொல்கிறாப்புல, அடுத்த பார்த்தா மோசையை தீர்க்கதரிசிகளுக்கு குறித்து சொல்கிறாப்புல, மரித்தவனக்கிட்ட இருந்துனாச்சும் கிடைச்சா சொல்கிறான், செத்து போக போகிறானே அவனை வச்சுனாச்சும் முன்னாடி சொல்லிட்டு வாயா, என் பிள்ளைங்க திருந்து வாங்கிடுறான். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? எவன் அடித்தான்னா, எவன் செத்தான்னா, எவன் புலம்புறான்னு இதெல்லாம் கர்த்தர் கவனிக்கிறார், நம்ம இருதயத்தை பார்க்குறாருங்க. புரியுதுங்களா? ஒருத்தர் ரட்சிக்கப்படலை, ஒருத்தர் கோபமாக இருக்கிறாங்க, ஒருத்தர் பிரச்சனையில் இருக்கிறாங்க, ஒருத்தர் மனம் திருந்தாமல் இருந்தானா அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? இதுதான் உண்மை. அதுக்காக தான் சபை கூடி வருகிறது. எதுக்காக? நீங்களும் நானும் நல்லா இருக்கிறீங்களா விசாரிப்பதற்காக இல்லை, நீங்களும் நானும் இணைந்து ஜெபம் செய்வதற்காகத்தான். நம்ம தேசம் அழிந்து போகிறது. புரியுதுங்களா? நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, 1 வாரம் இல்லை 10 நாட்களாக நாங்கள் தினமும் இங்கே ஜெபிக்கிறது என்னதுமா, இந்த தீபாவளி பண்டிகை ஜனங்களுக்காக தான். அத்தனை ஜனங்களுக்காக, இந்திய தேசத்தில் கொண்டாடப்படுகிற அத்தனை மக்களுக்காக பாட்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க பிரயாணத்துக்காக, அவங்களுடைய பாதுகாப்புக்காக, அவங்க விட்டு போகிறதுக்கு, அந்த கூடாரத்துக்காக, அவங்களுடைய போய் சேர்கிற சமாதானம், அந்த குடும்பத்தில் சமாதானமாக அவங்க இருந்து திரும்பி வருவதற்காக உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டவங்க சில பேருக்கு தெரியும், நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம். இதுதான் எங்களோட டியூட்டி. அவங்க திரும்பி இந்த வீட்டுக்கு வர வரைக்கும், இந்த திருப்பூர் பட்டணத்துக்கு வர வரைக்கும் நம்ம ஜெபம் விடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணது அவங்க கர்த்தர் பார்த்துக்கொள்வார், அவங்க இருக்கிறாங்களா இல்லை, அது 2வது பிரச்சனை. நம்ம ஜெபம் கண்டிப்பாக வேணும். அறியாத பிள்ளைகள் நீங்கள் நம்புறீங்களே, எங்கே பாருங்க, நேற்று இங்கே ஒரு பக்கா ஹிந்து முன்னணி, பக்கா ஒரிஜினல் ஹிந்து முன்னணி, அவங்க வீட்டுக்கு நேற்று போயிருந்தேன். அது ஆப்போசிட்டில் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க வீட்டுக்கு போகணுன்னு அவர் பார்த்து இந்த கார் எடுக்கிறதுக்காக சொல்லியிருந்தார். சொன்னோன்னா தீபாவளிக்கு ஊருக்கு போகிறோம், வாழ்த்துக்கள் சொல்லி அவங்கள ஆசீர்வதிச்சோம். சந்தோஷமாக போயிட்டு வாங்க, சமாதானமாக போயிட்டு வாங்க, உங்களுக்காக நான் டெய்லி ஜெபிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக, போயிட்டு வரதுக்காக நாங்கள் பிரார்த்தனை. ரொம்ப சந்தோஷங்க ஐயான்றாப்புல. எவ்வளோ பெரிய சந்தோஷம்! அந்த தம்பி சொல்கிறாப்புல, ரொம்ப சந்தோஷங்க, நான் போயிட்டு வரேங்க ஐயா அப்படின்றாங்க. அதுதான் உண்மை. அவன் பக்கா எந்த நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கூட நம்ம நேசிக்கணும். சத்துருக்கள் விட எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைங்க. நான் எந்த முன்னியில் இருந்தேன், அதில் இருந்து தான் நானும் வந்தவன் தான். எனக்காக எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பாங்க சொல்லுங்கள். அதனால் நம்ம மனம் திரும்ப வேண்டும். மனம் திருந்தினா தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும், நம்ம தேவைகள் சந்திக்கப்படும். நம்ம மனம் திருந்தாமல் இருந்தால் குடும்பத்தில் கூட நம்மளை நேசிக்க மாட்டாங்க.
நம்ம குடும்பத்தில் கூட நம்மளை பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க? சத்ருவாக தான் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? நம்ம தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம மனம் திருந்தி வாழ ஒப்பு கொடுங்க. உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாக கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மேன்மையும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து 40 நாள் சுவிசேஷம் சொல்லி முடித்த பிறகு அவர் என்ன செய்றார், அவர் பரலோக ராஜ்யத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளும் போது அப்போ எடுத்துக்கொண்ட பின்பு அப்போ என்ன சொன்ன, சீசர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, 120 பேர், அவங்க பேர் சொல்ல நான் அத்தனை பேர் சொல்ல முடியாது, அவ்வளோ பேர் என்ன செய்றாங்க, மேலறையில் போய் 10 நாட்கள் உபவாசம் போட்டு என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. யாராவது சொன்னாங்களா? ஒரு நாள் பிராயணங்க, ஒரு நாள் நடந்து போனாங்க. நம்மளுக்கு அடுத்த வீதியிலேருந்து வரதுக்கு கால் வலிக்குது. அவங்க ஒரு நாள் வந்து ஓய்வு நாள், ஒரு நாள் முழுவதும் நடந்துருக்கிறாங்க. நடந்து போய் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செஞ்சாங்க, 10 நாட்கள் ஒரு மனதோடு நன்மை செஞ்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. அப்போ சார் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 2ஆம் அதிகாரத்தில் தான் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அவங்கள அபிஷேகத்தில் நடத்துறாரு, அந்நிய பாசையில் நிரப்புறாரு. பலத்தை காற்று வருகிறது, அந்த இடம் முழுவதும் நிரப்பப்படுகிறது. பல நவமான பாஷையில் பேசுகிறாங்க, அந்நிய பாஷையிலெல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் அந்த நாட்களில் ஒரு பண்டிகை தோறும் நினைக்கிறேன். யூதர்கள் பல இடங்களிலிருந்து எல்லாம் அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல இவங்க மேலறையில் பார்த்தா ஒரு சத்தம் கேட்குது. நம்மலாம் ஒவ்வொரு தேசத்துலேருந்து வந்திருக்கிறோம். நம்ம தேசத்தில் உள்ளவங்க அத்தனை பாஷைகளும் நம்ம ஒவ்வொருத்தரும் பேசுகிறோம். ஆனால் இந்த ஒரே இடத்துல இத்தனை பாஷையும் பேச, ஜென்ம பாஷையில் பேச, நம்முடைய ஜென்ம பாஷையில் பேச கேட்கிறோமே என்று பிரமித்தார்கள். புரியுதுங்களா? அதான் அந்நிய பாஷை. இப்போ பார்த்துட்டு நான் இந்த பாப்பா வந்திருக்காங்கன்னா ஆந்திரா தெலுங்கு பேசுகிறாங்க. ஒருத்தர் நான் நார்த்து வச்சுங்க இதை ஹிந்தி, இப்படி ஹிந்தியில் ஒருத்தர், தெலுங்கில் ஒருத்தர், என்னது உருதுல ஒருத்தர், இல்லையா தமிழில் ஒருத்தர், இங்கிலீஷில் ஒருத்தர், மலையாளத்தில் ஒருத்தர், இப்படி பலவிதமான பாஷையில் பேசும்போது என்னடா நம்ம ஊரில் நம்ம கிராமத்தில் நம்ம இவ்வளோ இத்தனை பாஷைகளை பேசுகிறாங்களே, இது எப்படி ஆகும், யார் அதை பேசுறதுக்கூடியது தெளிவாக பேசுகிறாங்களே அப்படின்னு அவங்க உணர்றாங்களாமா. எல்லாரும் பிரமிக்கிறாங்க. அந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர்ல 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து 12 வரைக்கும் வாசியும். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலியர் அல்லவா? இப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசபத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தார் சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தால் வந்தவர்களும் கிரேக்கத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கவனிச்சிங்களா? இவ்வளோ பேர் இத்தனை பாஷைக்காரர்கள் வந்து பிரமிச்சு பார்க்குறாங்க. இது எப்படி இந்த பாஷை இங்கே கேட்குறோம், ஜென்ம பாஷை கேட்குறோமே, எல்லாரும் ஒரு ஆச்சரியப்படுறாங்க, சந்தேகப்படுறாங்க. அதில் கீழே 13ஆம் வசனத்தில் பார்த்துட்டீங்கன்னா அதில் ஒரு கூட்டம் என்னது, ஒரு கூட்டம் என்ன சொல்றதுன்னா, மற்றவர்கள் இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்து பேசுகிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது சும்மா அவங்க பேசுறதில்ல, அது அவங்க காலங்காலத்தில் குடிச்சிட்டு நைட்டெல்லாம் விரவு போல் குடிச்சு வெறிச்சிக்கிட்டு வளர்றாங்கடா அப்படின்னு அதில் ஒரு கூட்டம் வந்து பேசும்போது தான் பேதருக்கு சரியான கோபம் வருது. ஏன்னா கோபம் வந்து என்ன செய்கிறப்பல சும்மா நல்லா காய்ச்சுன்னு காசு. ஏன்னா அதிகாலையில் குடிக்கிறதுக்கு எந்த கடை பிராந்தி கடை திறந்து வச்சுருக்கிறான், எந்த சாராய கடை திறந்து வச்சுருக்கிறான், நாங்கள் குடிச்சு வெறிச்சிட்டா இருந்துக்குன்னு சொல்லி அவன் தெளிவாக உரத்த சத்தமாக என்ன செய்கிறான்னா அவங்கள முழுமையாக கேட்கும்படியாக பிரசங்கம் பண்ணுறாப்புல. பிரசங்கம் பண்ணணுன்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கே கீழே 22ஆம் வசனத்தில் அங்கே அப்போஸ்தலர் 2:22 வாசிக்கிறோம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாக இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ள பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினால் அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். பார்த்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களே, யூத ஜனங்களே, நீங்கள் கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் உங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார், நல்ல அடையாளங்களை காண்பித்திருக்கிறார். அவரால் உங்களுக்கு அவரை குறித்து நாங்கள் அவர் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தேவன் என்று உங்கள் கண்களுக்கு முன்பாக, உங்கள் இருதயத்துக்கு முன்பாக அவர் தேவன் என்று வெளிப்படுத்தி உள்ளார்.
அவரை தான் மெய்யான கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திலே அவரை போல வேற எந்த தெய்வம் இல்லை என்று உங்களுக்கு தெளிவாக அழகா கற்றுக் கொடுத்திருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அற்புதம் அடையாளங்கள் எல்லாம் கர்த்தர் நடப்பித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிப்பட்ட தேவனாக கர்த்தரை குறித்து நீ தவற பேசாதே என்று என்ன சொல்லனா, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்ததை ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவிப்பின்படியும் கொடுக்கப்பட்ட இந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினால சிலுவையில் ஆணி அடித்துக் கொன்றீர்கள். அப்படிப்பட்ட நல்ல தெய்வம், பரிசுத்தமுள்ள தேவன், அப்படிப்பட்ட தேவனை என்ன செஞ்சிருக்கிறீங்க? நீங்கள் ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு போய் அவரை ஒப்பு கொடுத்து அவரை பிடித்து அக்கிரமக்காரர்கள்கிட்ட கொடுத்து என்ன சிலுவையில் அறிந்து அவரை மரணத்துக்கு நேராக ஒப்பு கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறப்பல வேதனையோடு சொல்றார். அப்போ கீழே பார்த்துட்டீங்க 34வது வசனத்தில் 36வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவர் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவுது என்றார். எப்படி இயேசு கிறிஸ்துவை மரணத்துக்கு நேராக நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களோ அந்த இயேசு கிறிஸ்து தான் தேவனாக கர்த்தர் மட்டுமல்ல ஆண்டவராக இருக்கிறார், இயேசு குரிஸ்துவாக இருக்கிறார். எல்லா குடும்பமாகிய இந்த இடத்துல நீங்கள் இவரை குறித்து இந்த நிமிஷத்தில் என்னுடைய பிரசங்கத்தினால அறிந்து கொள்ளும் சொன்ன உடனே அவங்களுக்குள்ள இருதயம் பாதிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட உண்மையுள்ள கடவுள், இப்படிப்பட்ட நன்மை செய்த தேவன், இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் எனக்கு என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் செய்த தேவனை நான் பரியாசம் பண்ணிட்டேனே, துக்கப்படுத்திட்டேனே, வேதனைப்படுத்திட்டேனே, அக்கிரமக்காரர்கிட்ட கொண்டு போய் அந்த உத்தம புருஷனை கொண்டு போய் சிலுவையில் கொன்று போடும்படியாக அறையப்படுவதற்கு நான் காரணமாக இருந்துட்டேன்னு சொல்லி அத்தனை ஜனங்களும் கண்ணீர் விடுகிற அளவுக்கு என்ன செஞ்ச வேதனைப்பட்டு துக்கப்படினாங்க. ஒரு சாதாரண பிரசங்கம்தான். பேதுரு எவ்வளோ நேரம் பேசியிருப்பார் நினச்சி பாருங்க. உங்களுக்கெல்லாம் வாரமான நிறைய பிரசங்கம் இருக்குது, புரியுதுங்களா? சொல்லிகிட்டே படா ஒரு வருஷத்தில் 52 பிரசங்கம் பேசுகிறோம். உங்கள் ஊழியக்காரராக நாங்கள் 52 உபவாசம் பிரசங்கம், அது போக பார்த்தீங்கன்னா 12 இரவு ஜபம், அது போக பார்த்தீங்கன்னா அதிகாலை ஜபம், வாக்குத்தத்த ஆராதனை 12, இப்படி மற்ற விஷயத்துகளெல்லாம் எத்தனையோ பிரசங்கள் நீங்கள் 100 கணக்காக கேட்குறீங்க. ஆனால் பேதுரு பாருங்க, அத்தனை ஜனங்களை இவ்வளோ ஜனங்கள் நம்ம கேட்டிருந்தும் கூட மனந்திரும்பல் கேட்ட கனி இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பேதுரு ஒரே ஒரு பிரசங்கம் தான் பண்ணியிருக்கிறாரு. ஆவில நிரம்பி வைராக்கியமாக கர்த்தருடைய வார்த்தையை பேசுவார். ஆனால் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா 3000 பேர் ஒரே மனதோடு ஒரே ஆவியோடு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக இரத்த சாட்சியை மரித்தார்கள். கரங்களை தட்டிய நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பேதுரு சொன்ன உடனே 37வது வசனத்தில் வாசிக்கிற கவனிங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, கவனிச்சிங்களா? வேற எதுவும் அவங்க திட்டல. ஏப்பா நல்ல ஒரு தேவ மனுஷன், கடவுளையே நீ கொண்டு போய் சிறையில் அரைவச்சு அவரை கொன்று போட்டீங்களே, இப்போ பொல்லாத மனிதரின் கருத்தில் கொடுத்துட்டீங்கன்னு சொன்ன உடனே அவங்க இருதயம் ரொம்ப பாதிக்கப்பட்டோடனே அவங்க இருதயம் குத்தப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை சொன்ன கேட்ட உடனே மனஸ்தாபப்படுறாங்க. அதான் இருதய குத்தப்படுது. என்னது? மனம் திருந்தி வாழ, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, நான் ஏமாந்துட்டேனே, ஒரு உத்தம தெய்வத்தையே நான் என்ன செஞ்சுட்டேன், கொன்று போடுறதுக்கு நான் உத்தரவாதம் கொடுத்துட்டேனே. அவங்க இருதயம் ரொம்ப பாதிக்கப்பட்டு என்ன செஞ்சாங்க, அவங்க இருதயம் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கவனிச்சிங்களா? இதுதான் கீழ்ப்படிதல். ஒரு தேவனுடைய சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது போல, சகோதரர்களே, பேதுருன்றது எங்களை மாதிரி ஒரு பிரசங்கியார், அவர் ஒரு மெய்ப்பெண் தான். இயேசுக்கு அடுத்த பிரசங்கியார், முதல் பிரசங்கியார்னா பேதுரு தான். சரிங்களா? அப்போ பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது மற்றவர்கள் அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் அவரோட இருக்காங்க, 120 பேர் இருக்கிறாங்க கூட. அப்போ இருக்கும்போது பேதுருவை பார்த்து சொல்கிறாங்க, அத்தனை ஜனங்கள் 3000 பேரும் சொல்கிறாங்க, கேலி பண்ணவங்க, கிண்டல் பண்ணவங்க, இயேசுக்கு விரோதமாக எழும்பினவங்க, கொலைக்கு நேரம் அர்ப்பணித்தவங்க அத்தனை பேர் சொல்கிறாங்க, பேதுருவே, என் அன்பு சகோதரரே, மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் கீழ்ப்படுகிறோம். எவ்வளோ அருமையான ஒரு கீழ்ப்படுதல் பார்த்தீங்களா? இன்றைக்கு நம்ம கீழ்ப்படுதலை குறித்து எத்தனையோ எடுக்கிறோம், மனம் திரும்புதலை குறித்து எத்தனையோ எடுக்கிறோம். ஆனால் நம்ம செய்கிறோமா? நினச்சி கவனிங்க, செய்கிறோமா? நம்ம அவங்களுடைய இருதயத்துக்கும் நம்ம இருதயத்துக்கு எத்தனையோ வித்தியாசம் இருக்குதா இல்லைங்களா? எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவங்க இருதயம் குத்தப்பட்டுச்சு, உங்கள் இருதயம் எப்படிப்பட்டது எனக்கு தெரியாது. குத்தப்பட்டுச்சதா குத்தப்படலையா? இல்லை இனிமேல் தான் குத்தணுமா?
அப்படின்னு ஒன்றும் தெரியல. ஆண்டவருக்கு உங்களுக்கு உரியது. அதனால் அவங்க பார்த்து சொல்கிறாங்க, இருதயம் குத்தப்பட்டு மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே பேதுரு சொல்கிறாரு 38வது வசனத்தில், பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி, பார்த்தீங்களா, நீங்கள் விட வேண்டிய பாவங்களெல்லாம் விட்டு மனம் திரும்பி, யோவான் ஸ்நானக 3ஆம் அதிகாரத்தில் மத்தேயுல அதான் சொல்கிறாப்புல, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது சொன்னாரா இல்லைங்களா? அப்போ எல்லா சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் என்ன செஞ்சாங்க? மனம் திரும்ப வந்திருக்கிறாங்க. யோவான் ஸ்நானோட வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொள்ள வந்தாங்க. யோவான் ஸ்நானம் சொன்ன உடனே மனம் திரும்பி அத்தனை பேரும் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றார்கள். இன்றைக்கு நம்ம ஞானஸ்தானத்தை குறித்து பேசணும்னா எத்தனை பேர் தலை தொங்க போட போகிறாங்களோ தெரியல. எடுக்காதவங்கள நான் சொல்கிறேன், அத்தனை பேரும் நடந்து பிரயாணப்பட்டு வந்திருப்பாங்க. சொன்ன உடனே அந்த வார்த்தையை சொன்ன உடனே இவ்வளோ பெரிய வசனங்கள்லாம் எடுக்க வேண்டியதில் அவர் ஒரே வார்த்தை தான் பேசியிருப்பார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி கொடுங்கடான்னு சொன்னார். வைராக்கியமே தான் பேசியிருப்பார். என்னைய மாதிரி சும்மா பாலிஷ் பண்ணி பேசியிருக்க மாட்டார். அவர் பேசுறதெல்லாம் சாதாரண வார்த்தைகளாக இருக்காது. அப்போஸ்தலர்கள் பேசுறதெல்லாம் கம்பீரமாக இருக்கும், கடினமாக இருக்கும், இருதயம் குத்தப்படுகிற அளவுக்கு இருக்கும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு தேவ புத்திரர்கள். அப்போ சொன்ன உடனே அத்தனை பேர், இத்தனைக்கும் பார்த்தோன்னா போர் சேவகர்கள், ரோம போர் சேவகர்கள் கூட வந்து நாங்களும் ஞானஸ்நானம் எடுக்கணும்னாங்க. அதனால விரியன் பாம்பு கொட்டிகளன்னு சொன்னார். அவங்க பார்த்து அவங்களுக்கு கொடுக்கல, ஏன்னா அவங்க மனம் திரும்பாத ஆட்கள். அப்போ மனம் திரும்புங்கள். இங்கே என்ன சொல்கிறார் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? மனம் திரும்பி உங்கள் பாவங்களுக்கு ஏற்ற மனம் திரும்பி என்னதை ரட்சித்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் என்னது வரத்தை பெறுவீர்கள். ஒரு மனிதன் மனம் திரும்பாமல் இயேசு அவங்க கிட்ட இருக்க மாட்டாங்க. ஐயா, நான் எவ்வளோ பெரிய பிரசித்தப்பட்ட உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு நான் அப்படி இருக்கிறத ஆண்டு வச்சால வைக்கலாம், யாரை வேணால் வைக்கலாம், உங்களுக்கு வைக்கலாம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஒரு பிரசங்கியார் நான் இருந்தாலும், அத்தனை மக்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணாலும் சரி, நான் தேவனுக்கு முன்பாக என் இருதயம் என் அவயங்கள் மனம் திரும்பமாக இருந்தேன்னா என்னுடைய ஜெபம் ஜீரோவாக தான் போகும். நான் என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, என்ன அற்புதம் அடையாளம் செஞ்சாலும் சரி, கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பு தான். என்னை கொண்டு சாத்தான் தான் செய்வான், அவசியம் கர்த்தர் செய்ய மாட்டார். அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன். மனம் திரும்பாமல் நம்ம இருந்தோம்னா, திருந்தி வாழாமல் இருந்தோம்னா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு வாழ்ந்துட்டோம்னா நம்ம ஜெபம் வீணாய் போயிடும்னு சொல்லி கர்த்தருடைய அன்பினால் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அவங்க உடனே என்ன சொன்னார்? பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். பாவ மன்னிப்பு, விட வேண்டிய எல்லா பாவத்தை விட்டு விடுங்க. பொய்யும் பாவம்தான். உங்கள் பிள்ளைகள் பொய் சொல்லிகிட்டே இருந்தானா, நல்லா பொய் பேசுகிறா, அப்பா கொஞ்சம் தாண்டா பேசுனேன், நீ ஜாஸ்தி சொன்னதாண்டா என் மனசு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவீங்க. பொய் பேசுனா சில பேர், எனக்கு தெரிஞ்ச சில பேர் சொல்லுவாங்க, பொய் பேசுனேன்னா நாக்கை இழுத்த வச்சு சூடு வச்சிருவேன் நாக்கிலேயே. பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஏன் நாக்கில் சூடு வச்சா ரைட்டு, உன் நாக்கை அறுத்தே போடுவேண்டா அப்படின்வாங்க. ஏன்னா அப்பா அதை விட செய்வார். நம்ம எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்காக சொல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது, சொல்லி தான் ஆகணும். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எதுக்கு சொல்லணுமோ அதுதான். கூடுமானவர் கண்ட்ரோல் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பாராங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனம் திரும்பல் கேட்டு ஞானஸ்தானம் பெறும்போது அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெற முடியும். பரிசுத்த ஆவியின் வரங்கள் 9 வரங்கள் ஆண்டு உங்களுக்கு கொடுப்பார். எங்கேயும் போய் மளிகை கடையில் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. டிபார்ட்மெண்ட்டில் போய் எங்கேயும் போய் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவ சமூகத்தில் நீ உட்காந்தேனா, கதறி ஜெபிச்சேனா, உபவாசத்தோடு ஜெபம் பண்ணினா, நீ பெற வேண்டிய 9 வரங்கள் உனக்குள்ள ஆண்டு கொடுப்பார். அந்த வரங்கள் எதுக்காக தெரியுமா? உன் நிமித்தமாக, உன் ஜெபத்தின் நிமித்தமாக இந்த தேசம், உலக நாடுகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், சத்துருவை மேற்கொள்ளணும். உன் நிமித்தமாக அநேக ஜனங்கள் விடுதலை பெறணும். அநேக பாவங்கள் இருக்கக்கூடிய ஜனங்கள், பாவத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், வேசித்தனத்தில் விபச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், வியாதியில் இருக்கக்கூடிய ஜனங்கள், விசுவாச பிரிவில் இருக்கக்கூடிய ஜனங்கள் விடுவிக்க கர்த்தர் உங்களுக்கு வரம் கொடுப்பாராங்க. எப்பொழுது கொடுப்பார்? முதல்ல மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது என்ன செய்யணும்?
பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பின பிறகு ஞானஸ்நானம் பெற வேண்டும். அதன் பின்பாக பெற வேண்டிய வரங்களை வல்லமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? இது 3 ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப முக்கியம். ஆவியினால ஜலத்தினால ஒரு மனுஷன் பெறலனா அவன் பரலோக ராஜ்யம் போக முடியாது என்று யோவான் புத்தகத்தில் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்குற இயேசு. புரியுதுங்களா? இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இது 3மே உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்காக எங்கிட்ட கேட்காதீங்க. புரியுதுங்களா? எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறதுக்காக நான் கொடுத்துட்டேன்னு அப்புறம் நான் ஒன்றும் எனக்கு அம்போகதி தான். சரிங்களா? அதனால் நீங்கள் தான் பெற்றுக்கொள்ளணும். நான் உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? பேதுருவோட பிரசங்கத்தில் 3000 பேர் என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிஞ்சாங்க. அது கீழே வாசிப்போம் கவனிங்க. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாக கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார். அது மாத்திரமில்லாமல் இன்னும் அநேக வார்த்தைகளினால் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சன்னதியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் பார்த்தீங்களா என்று புத்தி சொன்னான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தப்பாக இருக்கக்கூடிய ஜனங்கள், பொய் பேசுகிற ஜனங்கள், உலகத்தை வேஷம் போடுற ஜனங்களெல்லாம் எல்லாத்தையும் விட்டு அவங்க நல்ல சத்தியத்தில் நல்லவர்களோட பழகுங்கள். அதெல்லாம் விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாக புத்தி சொன்னான். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக கர்த்தரே மெய்யான தேவன் என்று அறிந்து அவர் வழியை பின்பற்றும்படியாக புத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. புத்தியை யார் பற்றி கொள்கிறார்களோ அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன் என்று பரலோகம் கிடைக்கும். புத்தியை பற்றி கொள்ளாதவங்க யாராக இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக அவங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. நித்திய ஜீவனுக்குள்ள அவங்க போகவும் முடியாது. நித்திய ஜீவன் என்ன தெரியுமா? சொர்க்கம். புரியுதுங்களா? அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். அவருக்கு அதை குறித்து தான் அந்த புதிய வந்தவருக்கு நிறைய இதை குறித்து தான் எடுத்தோம், பிரசங்கம் எடுத்து அவர்கிட்ட சொன்னது. அப்போ ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பாருங்கள், இந்த 41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டீங்க? அங்கே 3 பேர் தான் கையை தூக்கி காட்டுறாங்க, பாக்கியெல்லாம் இல்லையோ? அது நம்ம ஆனால் நம்ம மக்களுக்கு எது வருதோ இல்லையோ கை மட்டும் வராது. இந்த கை நீளம் நீட்டாது இல்லையா? அது என்னன்னு தெரியல, பிரேக் டவுன் ஆகி போகணும்னு ஆசை இருக்குது. போகும்போது அதனால் இந்த ஆவி உற்சாகமாக இருக்கும்போது அப்போ உற்சாகமாக போகும்போது மாம்சம் பிழை வேணுமாயிடும். ஸ்டக்காகி நின்றுடும். ஏதோ டிராஃபிக் போலீஸ் நிறுத்திடுவான்னு நினைக்கிறேன் இல்லையா? அல்லேலூயா. அதுக்கும் வராதா? சரி, ஓகே. அத்தனை பேர் எப்படி பார்த்தாங்க? அவர் வார்த்தை கேட்ட உடனே சந்தோஷமாய் ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய எத்தனை பேர்? 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்ன? அப்போஸ்தலருடைய கூட்டங்களிலே, அப்போஸ்தலருடைய சபைகளிலே, திருச்சபைகளிலே 3000 பேர் கேட்டாங்க. 3000 பேர் ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு என்ன தான் பிரசங்கம் பண்ணாலும் சரி 300 பேர் இல்லை 3 பேர் கூட ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாரும் தூக்கிடுவாங்க. நாட்கள் போக 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 தான் 1 by 1 குறைஞ்சி கடைசியில் ஏதாவது 1 2 தான் இப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும். ஆனால் அந்த 3000 பேர் பின்வாங்கலை. அவங்களோட மரணத்தை சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னை கொண்டு வந்தது எதுக்காத்துங்களா? நம்ம மனம் திரும்புவது மட்டுமில்லை, நம்ம மற்றவர்களை மனம் திரும்புவதற்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறார். புரியுதுங்களா? நம்ம மனம் திரும்புவதற்கு மட்டுமில்லை, இதுக்கு முதல்ல இது மெயின் பாயிண்ட் மட்டும் இல்லை, உங்கள் நிமித்தமாக மற்றவர்கள் மனம் திரும்ப வேண்டும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க மனம் திரும்ப வேண்டும். உங்கள் நண்பர்கள் மனம் திரும்ப வேண்டும். அவங்களுக்காக நீங்கள் அதிகமாக பிரயாசப்பட்டு ஒரு டைம் எடுத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இல்லைன்னா எப்படி நீங்கள் சுவிசேஷம் சொல்லணும்னா அவங்க எப்படி கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும்? புரியுதுங்களா? ஏசாயா தீர்க்கதரிசி வாசிட்டு ஒரு மந்திரி போகிறான்னா அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிலிப்பு சொல்கிறப்பல என்ன வாசிக்கிறேன்னு கேட்குறாப்புல. பிலிப்பு ஏதோ ஏசாயா தீர்க்கதரிசி வாசிச்சுக்கிறேன்னு தெரியுதா? நீங்கள் சொல்லாமல் இருந்தால் எனக்கு எப்படி தெரியும்? நான் ஏதோ பைபிள் சொல்லி பத்து வாசிக்கிறேன், நீ அர்த்தம் சொன்னாதான் எனக்கு புரியணும். அது சொன்ன உடனே அப்புறம் உடனே என்ன செஞ்சான்? போய் ஞானஸ்நானம் பெற்றான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு மந்திரியே ஞானஸ்நானம் பெறும்போது இங்கே சுந்தரியும் முந்திரியும் எந்திரிச்சு ஞானஸ்நானம் பெறுறது என்ன கவலை? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். நமக்கு என்னங்க கவலை கஷ்டம்? தினமும் குளிக்கிறீங்களே இல்லையா? குளிக்கிறோமா இல்லையா? நல்லா சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு நல்லா மனம் அப்படி அந்த இப்போ ஒரு 10 அடி போனாலுமே கூந்தல் அப்படி மணக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போகிறோம். அதே மாதிரி இதுவும் நினச்சிக்கிங்க, பாவம் மன்னிப்புக்கின்ற ஒரு அப்படி வச்சு எழுதிட்டேன்னு வேலை முடிஞ்சுது. 10 கர்த்தர் பார்த்துப்பார். ஆமீன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை மட்டும். எதை நீ வேணால் சொல்லுங்கள் பாஸ்டர், நான் கேட்பேன். இதை மட்டும் சொல்லிடாதீங்க, அடு கோபம் வரும். சரி. அப்போது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோகத்திலும் அப்பம் பிற்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் எப்படி இருந்தாங்க? உறுதியாக இருந்ததாக 42 பார்க்குறோம். அப்போ உறுதியாக இருந்தாங்க. யாரோட உபதேசத்தில்? அப்போஸ்தலரோட உபதேசத்தில் இருந்தாங்க. எல்லா காரியத்திலும் அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க.
எல்லாவித சத்தியத்தில் கீழ்ப்படிஞ்சாங்க. அவங்க ஆண்டவருக்காக எவ்வளோக்கு எவ்வளோ முதன்மையை நேரத்தை கொடுக்கணும் அத்தனையும் கொடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் ஒரு மனிதன் மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி. ஒரு மனிதன் மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஏற்ற கனி, ஆவிக்குரிய கனி கொடுக்கிறான்னா அவனை கர்த்தர் கைவிடவே மாட்டார், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அவன் பனையை போல, அவன் லீபானன் கேதுரு மரங்களைப் போல செழிப்பாய் கர்த்தர் வைப்பார். அவன் மாத்திரமல்ல, அவன் குடும்பம் மாத்திரமல்ல, அவன் சன்னதியும் கர்த்தர் வைப்பார். இதுதாங்க உண்மை. தயவு செய்து உங்களுக்கு கெஞ்சி சொல்கிறேன், தப்பாக மட்டும் நினச்சாதீங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கை காட்டு புஷ்பத்தை போல தான், ஒரு சாதாரண ஒரு புஷ்பத்தை போல தான் நம்ம வாழ்க்கையே. எதுவும் கேரண்டி வாரண்டி கிடையாது. நான் நின்ற இந்த இடத்துல கூட டக்குன்னு என்னுடைய மரணத்தை நான் சந்திக்கலாம். எந்த நிமிஷம் எந்த நொடி எனக்கு கேரண்டி வாரண்டி கிடையாது. ஆனால் நான் எப்படி ஆண்டோடைய சமயத்தில் இருக்கிறேன், மனம் திரிந்து நான் மனுஷனாக நிற்கிறேன்னா, எனக்குள்ள பாவ அழுக்கு உலக ஸ்நேகத்தோடு வாழ்கிறேன்னா, அதுதான் முக்கியம். அப்போ என்னை நானே தீர்மானம் எடுக்கணும், எனக்கு நானும் ஆராய்ந்து பார்க்கணும். எனக்கு நானே தாவீது பக்தனை போல உள்ளித்திரைங்களை ஆராய்ந்து பாரும் ஆண்டவர் என்று சவால் விடுகிறான். அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். நம்மளே மனம் திறந்துலாம் நம்ம பிள்ளைகள் எப்படி மனம் திருந்துவாங்க, குடும்பம் எப்படி மனம் திருந்துவாங்க நினச்சி பாருங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணும்போது எப்படி மனம் திருந்துவாங்க? அவங்க சொல்லுவாங்க, முதல்ல நீங்கள் சரிப்படுத்திட்டு வாங்க, நீங்கள் சரிப்படுத்திட்டு வாங்க, அப்புறம் எங்கிட்ட சொல்லுங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிக்கோலோஸ் என்ற எங்கள் சித்தப்பா உங்களுக்கு சில பேருக்கு தெரியும். அவருடைய மகன் மனம் திருந்தாத ஒரு மனுஷனாக வாலிபனாக வாழ்ந்தான். சென்னை பட்டணத்தில் தான், அத்திப்பேட்டில் இருக்கிறார் அவர். ஆனால் பாப்பாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவருக்கு தெரியும். அப்போ பழைய ஆட்களுக்கு தெரியும், சர்மிளா இவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ அவர் நம்ம சபையில் வயதான காலத்தில் 76 வயசு அவர். ஆனால் 73 74 வரைக்கும் நம்ம சபையில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அவருக்கு மூலியமாக தான் நாங்களே ரட்சிக்கப்பட்டோம். இயேசு ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தியத்தினால தான் எங்கள் குடும்பம் 13 பேர் ஆர்சி ஃபேமிலியிலேருந்து, ஹிந்துவில் இருந்தாலும் ஆர்சி ஃபேமிலியில் இருந்தாலும் 13 பேர் ஒரே டைமில் ஞானஸ்தானம் எடுத்தோம். சென்னை போய், இங்கேருந்து சென்னை போய் எடுத்தோம், சென்னையில் உள்ளவங்களும் எடுத்தாங்க. சரிங்களா? அதில் ஒரு பாட்டி எப்படின்னா 84 வயசில் எடுத்தாங்க ஒரு பாட்டி. அவங்களோட மகன் சினிமா நடிகர், டான்ஸ் மாஸ்டர். சரிங்களா? அப்படி இருக்கட்டும். அப்போது அந்த 13 பேர் ஃபோட்டோ நாங்கள் வச்சுருக்கிறோம். அப்போ 13 பேர் எடுத்தோன்னே இவர் நிறைய இடத்துல போய் என்னையுமா ஆத்மா தாக்கத்தோடு போய் சுவிசேஷத்தை போய் எல்லாருக்கிட்ட போய் சொல்லுவார். அதில் ஒரு குடும்பம் ஒருத்தர் சொல்கிறாரு, எங்களுக்கு சொல்கிறதுலாம் இருக்கட்டோங்க, முதல்ல உங்கள் பையனை சரிப்படுத்திட்டு வாங்க. அவருக்கு இறுதியுமே ரொம்ப வேதனை, இதுவுமே ரொம்ப, முதல்ல உங்கள் பையனை சரிப்படுத்திட்டு வாங்க ஐயா. உங்கள் பையனையே சரிப்படுத்தாமல் உங்கள் பையன் உங்கள் சர்ச்சைக்கு போகிறானா, உங்கள் பையன் சரியாக இருக்கிறாப்லையா, உங்கள் பையன் அப்படி இப்படி அங்கே ஊரை சுற்றிட்டு இருக்கிறான், நீங்கள் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க, முதல்ல உங்கள் குடும்பத்தை சரிப்படுத்திட்டு வாங்கன்னு. ரொம்ப வேதனைப்பட்டு அழுதாராமா. அந்த பையனுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணார். ஆண்டவர் என்ன செஞ்சார், இன்றைக்கு அவருடைய ஜெபம் கண்ணீர் கேட்டு இன்றைக்கு அத்திப்பேட்டில் ஒரு நல்ல சர்ச்சைக்கு பாஸ்டாக இருக்கும், சொந்த சபை வச்சு நடத்துகிறான். புரியுதுங்களா? அவன் பேர் சுனில் பேர். என்னுடைய தம்பி கூட அவன் சென்னை பட்டணத்தில் போய் 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் போன வாரம் தான் நடத்திட்டு வந்ததாக கேள்விப்பட்டோம். அந்த பையன் தான் ஆராதனை நடத்தினதாக சொன்னான். சுனில் பேர். சரிங்களா? என் மகனுடைய ரிசப்ஷனுக்கு கூட வந்திருந்தார். ஒரு நாள் காட்டும். சரிங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டுடைய ஊழியத்துக்கு அழைச்சியும் மறுபடியும் பின்மாற்றம் அடைஞ்சான். கடைசியில் ஒரு லாரியில் போய் சிக்கிட்டான். டயரில் போய் பிரேக் போட்டால் கரெக்டாக டயர் கட்டியில் படுத்துருக்கிறான். அதுலேருந்து அவன் பயந்துட்டான். இனிமேல் ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டர் அப்படி தான் அழைப்பார். நம்ம ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. அந்த தகப்பன் ஜெபிச்சிருக்கிற கண்ணீர் தான் இன்றைக்கு ஆண்டோடி சொல்கிறார். அதே ஒரு பெருமை எனக்கு சந்தோஷம் என்னென்னா, நம்ம என்னன்னா, அந்த அவ்வளோ பேர் ரட்சிப்புகள் நடத்தின அந்த பரிசுத்தவானுக்கு நான் என்ன செய்வேன், திருவிருந்து கொடுக்க கருத்தில் எனக்கு வச்சிருக்கிறேன். பார்த்தீங்களா? நான் ஒரு சாதாரண ஒரு சுவிசேஷ கூட இல்லை, சாதாரண ஒரு விசுவாசி, பக்கா ஹிந்து மனுஷனாக இருந்தக்கூடிய என்னை அப்படி ரட்சிப்பினால் அவருடைய கண்ணீரின் ஜெபத்தினால இன்றைக்கு என்னுடைய குடும்பம் முழுவதும் ஆண்டுடைய வேலை செய்வதற்கு வச்சிருக்கிறாரு. பார்த்தீங்களா? அவரே எனக்கு முன்பாக நீ டவுன் பண்ணி திருவிருந்து வாங்கி சாப்பிடுகிறார். எவ்வளோ பெரிய, எனக்கு அவ்வளோ கை நடுங்குது. உண்மையை நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அவ்வளோ வயசில் மூத்தவர் முழங்கால் பண்ணிட்டு என்கிட்ட திருவிருந்து வாங்குறாங்கன்னா ஆண்டு எவ்வளோ அருமையான வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பெருமைக்காகல, ஆண்டுடைய நாம மகிமைக்காக. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் தேவனுடைய சமூகத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டும். எந்த அளவுக்கு மனம் திரும்பி ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறோமோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு அத்தனை பேரும் மனம் திரும்பினாங்க. அது மாத்திரமெல்லாம் பாருங்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்கள், பேதுருவின் பிரசங்கத்தில் 3000 பேர் உண்மையாக மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ஞானஸ்நானம் பெற்றார்கள், பரிசுத்தாவியில் அவங்க சாட்சியாக வாழ்ந்தாங்க, நிரம்பினாங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார்.
உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்குறேன். நல்லா கவனிங்க. நீங்கள் உட்காந்து நீடோன்னு போட்டு ஜெபிக்கிறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஃபஸ்ட்டு பாவ மன்னிப்பு கேளுங்க. தயவு செய்து நீங்கள் கேளுங்க. எத்தனையோ மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபம் ஏன் கேட்கலன்னா இதுதான். ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு இதில் ஸ்லாக்னஸ் ஆகிடுவோம். ஒரு பாவ மன்னிப்பு நல்லா நீடோன்னு போட்டு நீங்கள் எதுவும் வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலக மனுஷங்கிட்ட அரசாங்கத்தை போய் வெக்கப்படுறதை காட்டிலும் என் தேவனுடைய நாம மகிமைக்கின்ற அவரு அப்பா நம்மளை உருவாக்கணும் தகப்பன், அவர்கிட்ட போய் பேசுறதுனால மன்னிப்பு கேட்கறதுனால நம்ம தரங்கட்டு போயிட மாட்டோம். உண்மை தானே? நீங்கள் நினச்சி பாருங்கள். பெற்ற தாய் தந்தைகள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குற வெக்கமா? நம்மளையும் உருவாக்கின தேவன். நம்ம இங்கே வெக்கப்படலாம், ஆனால் அங்கே வெக்கப்படக்கூடாது. பரலோக ராஜ்யத்தில் கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். அங்கே நம்ம எதிராளியாக இருப்பான், பரிசுத்தமானவர் இருப்பான், சரிங்களா? அவங்கள நடத்துகிற போதகர்களும் இருப்பாங்க. ஆமீன். அங்கே போய் வெக்கப்படக்கூடாது, இங்கே வெக்கப்படலாம். அதுக்காக வெக்கப்படலான்னு வெக்கப்பட்டு போயிட்டு இருக்காதிங்க. மனம் திரும்புங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மனம் திருந்தவங்களை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார் என்று 2 கொரிந்தியர் 7 அதிகாரத்தில் 9-11 வரைக்கும் அது மட்டும் வாசிப்போம். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையாயும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணுவீர்கள். ஆமீன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இப்பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன். எதுக்காகனா 9ஆம் வசனத்தில் நீங்கள் துக்கப்படத்தக்க அல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக துக்கப்படுவதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். மனம் திரும்பினீங்க, நீங்கள் மனம் திரும்பினீங்க, அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு ஊழியக்காரன், நல்ல ஊழியக்காரன் பிள்ளைகள் மனம் திரும்பிட்டாங்கன்னா அந்த சபையே சந்தோஷப்படுற அளவுக்கு இருந்தாங்கன்னா ஆண்டவர் சந்தோஷப்பட, அந்த ஊழியக்காரனும் சந்தோஷப்படும். ஒரு பிள்ளைகள் இந்த சபையில் ஏதாவது வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னா அந்த ஊழியக்காரன் மற்றவர்களை காட்டிலும் அந்த குழந்தையை தான் பார்த்துட்டே இருப்பார். எப்பயாவது இந்த எல்லாரும் மனம் திருந்திட்டாங்க, இன்னும் இந்த பிள்ளைகள் மனம் திருந்தாமல் இருக்கிறாங்களே சொல்லி துக்கப்படுவார். புரியுதுங்களா? ஊழியக்காரனுக்காக மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மளை அழைச்சா அவருக்காக மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்பலை உண்டாக்குகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ உலக துக்கமோ மாம்சத்தை உண்டாக்குகிறது. உலக துக்கம் நமக்கு வேண்டாம், லௌகிக துக்கம் நமக்கு வேண்டாம். அப்போ பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்ததுண்டோ அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றத்தீர எவ்வளவு நியாயம் தீர்தலும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயபக்தியும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குறது என்று இந்த விஷயத்தில் இந்த காரியத்தில் நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை பரிசுத்தவான்களாக விளங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களாக நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை குறித்து சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்கிறது அது சரிப்பட்டு வராது, நான் சொல்கிறது சரிப்பட்டு வராது. நீங்கள் உங்களை குறித்து மற்றவர்கள் சொல்லணும், தேவன் சொல்லணும். இதோ போகிறாங்க பற்றியா, இந்த குடும்பம் பரிசுத்தமுள்ள குடும்பம், அந்த ஐயா அந்த அம்மா பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகள், அவங்ககிட்ட எந்த தப்பும் பார்க்க முடியாது. எப்படி இருக்கு கேட்க? உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் சொல்லணும், மற்றவங்களும் சொல்லணும், எல்லா விதத்துலேயும் இருக்கணும், கூடுமான வரைக்கும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். தன்னுடைய சபையை குடும்பத்தை சரியாக விசாரிக்காத சபையை எப்படி விசாரிக்க முடியும்? தன்னுடைய குடும்பம் ரொம்ப முக்கியம். உங்கள் குடும்பம் ஆவிக்குரிய குடும்பம், தேவனால் கட்டப்பட்ட குடும்பமாக இருக்கணும். புரியுதுங்களா? அந்த குடும்பம் இருக்குமானா உங்கள் மூலிமா அநேக ஜனங்கள் தேடி வந்து உங்கள்கிட்ட இப்படி ஆசீர்வாதத்தை நன்மையும் பெற்றுக்கொள்வார்கள். நீங்கள் ஜெபம் பண்ண கேட்பாங்க, ஐயா அம்மா எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், பிரச்சனையில் இருக்கிற ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஆசீர்வாதம் தெரியும். அவங்க கடவுளோட ஆசீர்வாதம் நினைக்குவாங்க, உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு வாங்க. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லாஸ்ட்டு சங்கீதம் 51:1-4 பாவம் மன்னிப்புக்கென்று கடைசியாக அந்த தாவீது சொல்கிறார். தாவீது பச்சைபாடு இடத்துல பாவம் செய்வது நிமித்தமாக தன்னை அர்ப்பணித்து என்ன செய்கிற தேவ சமூகத்தில் பாவம் மன்னிப்பு கேட்குறான். அதை கேட்டது நிமித்தமாக இழந்து போன ராஜ்ய பாரம் அவனுக்கு மீண்டும் கர்த்தர் கொடுக்கிறார்.
அப்படின்னா பாவ மன்னிப்பு கேட்ட மனம் திரும்பி அவன் மன்னிப்பு கேட்கும்போது இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கான்று கொடுத்தது போல, இன்றைக்கு உங்கள் பாவம் இல்லாமல் குற்ற மனசாட்சியோடு இல்லாமல் குற்றமற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் அதே தாவீதை உயர்த்தின தேவன் ஆண்டு உங்களையும் என்னையும் உயர்த்துவராக. வாசிப்போம், நானே வாசிக்கிறேன், கவனிங்க. இல்லை வாசிமாக்கா, யார் வாசி? சங்கீதம் 51:4 வரைக்கும். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உம் கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயத்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். பாவ அறிக்கை சொல்கிறார் பார்த்தீங்களா? இது வீட்டில் பொறுமையாக தியானிங்க, சந்தேகம் வந்தால் கேளுங்க. நமக்கு நேரம் இல்லைன்னா நான் சுருக்கமாக முடிக்கிறேன். அப்போது உங்களுடைய நீதி விளங்கும்படியாக, உங்களுடைய பரிசுத்த விளங்கும்படியாக நான் அறிக்கை விடுகிறேன். என் பாவங்களெல்லாம் என்னது உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறேன், நான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன். இனி என்னுடைய வாழ்நாள் பொழுது உம்முடைய இருதயத்துக்கு மாறாய் துக்கப்படவோ பாவம் செய்வோ ஒரு நாளும் நான் என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவன் அர்ப்பணிக்கிறான். எவ்வளோ கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவன் தேவராஜ் அந்த சிங்காசனத்தை விட்டு இறக்குவதற்கு கர்த்தர் செய்தார் பாவம் செய்தனால. ஆனால் அவன் மன்னிப்பு கேட்ட பின்பாக பார்த்துட்டிங்கன்னா மீண்டும் இழந்து போன அந்த சிங்காசனத்தை அவனுக்கு மீண்டும் ஆண்டு மனதுருகி கொடுக்குறார். புரியுதுங்களா? அவன் கடைசி காலம் மறிக்கிற வரைக்கும், பூர்ண வயதுள்ள மனுஷனாய் மறிக்கிற வரைக்கும் தாவீதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறான்? என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகன் என்ற அந்த உலகத்திலேயே இந்த தாவீது தாயா அப்படின்றார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் உங்களையே என்னையும் பார்த்து சொல்லணும். எவ்வளோ பேர் விரும்புகிறீங்க? ஆமின்னு சொல்லுங்கள். உலகம் சொல்லக்கூடாதுங்க, அதுக்காக நம்ம வரல. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், என் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகள் நீங்கள் வாங்க, உங்களுக்காக என் ராஜ்யம் திறந்திருக்கிறது, வாங்கன்னு. போங்கன்னு சொல்லக்கூடாது, வாங்கன்னு சொல்லி வரவேற்கணும். ஆண்டவர் இன்வைட் பண்ணணும். ஆமீன். கர்த்தர் நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், நான் இந்த மகளுக்காக இந்த மகனுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் அதை என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார், கண்டிப்பாக கேட்பார் என்ற அந்த விசுவாசம் உங்களுக்கு உள்ள ஆழமாக இருக்குதுன்னா நீங்கள் மனம் திருந்திட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? மனம் திருந்தாமல் நீங்கள் இருந்துட்டு நீங்கள் என்ன தான் ஜெபம் பண்ணி மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்க மாட்டார். வேஸ்ட் யுவர் டைம், வேஸ்ட் யுவர் எனர்ஜி. புரியுதுங்களா? அப்போ ஆக நீங்கள் நிற்கும்போது ஜெபிக்கும் போது தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்டான ஒரு இதயமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இல்லாட்டி அப்புறமா ஜெபிக்கிறேன்னு சொல்லி பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போமாக.